ஆந்திர மாநிலத்தில் கெயில் நிறுவனத்துக்கு சொந்தமான எரிவாயு குழாய் வெடித்து சிதறி தீப்பிடித்ததில் 14 பேர் பரிதாபமாக பலியாகினர். 15க்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயத்துடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கெயில் எனப்படும் இந்திய எரிவாயு ஆணையத்துக்கு சொந்தமான எரிவாயு உற்பத்தி நிலையம் உள்ளது. இங்கிருந்து விஜயவாடாவில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்துக்கு எரிவாயுவை எடுத்துச் செல்வதற்காக ராட்சத குழாய்களை கெயில் நிறுவனம் அமைத்துள்ளது. கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் நகரம் கிராமம் வழியாக செல்லும் குழாய் வெள்ளியன்று அதிகாலை 5:30 மணியளவில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிடித்தது. நகரம் கிராமத்தில் உள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தின் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சில 100 மீட்டர் தூரத்தில் ஏற்பட்ட இந்த பயங்கர தீ அருகிலுள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கும் பரவியது. 250 மீட்டர் உயரத்துக்கு தீஜூவாலை கொழுந்துவிட்டு எரிந்தது. அதிகாலையில் நடந்த இந்த பயங்கர சம்பவத்தால் கிராம மக்கள் அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்ததும் பல தீயணைப்பு வண்டிகள் விரைந்து சென்று தீயணைப்பு பணியில் ஈடுபட்டன. 3 மணி நேரம் போராடி தீயை வீரர்கள் அணைத்தனர். ஆனால் 50 வீடுகள், கடைகள், 100கணக்கான தென்னை மரங்கள் தீக்கிரையாகின. எரிவாயு குழாயை ஒட்டியுள்ள வீடுகளில் வசித்த 30 பேர் இந்த பயங்கர தீக்குள் சிக்கிக் கொண்டனர். தீயில் கருகி இறந்த 13 பேரின் சடலங்களை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். 15க்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயத்துடன் வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு மேலும் ஒருவர் இறந்தார். இன்னும் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. எரிவாயுவை கொண்டு செல்லும் பைப்லைன் பல ஆண்டாகவே துருப்பிடித்து எரிவாயு கசிந்து வந்ததாகவும் சம்பவ இடத்தை பார்வையிட்ட ஆந்திர நிதியமைச்சர் யனமலா ராமகிருஷ்ணடு தெரிவித்தார். எரிவாயு குழாயை ஒட்டிய ஒரு வீட்டின் ஸ்டவ் வெடித்ததால் பயங்கர தீ ஏற்கனவே பைப்லைனிலிருந்து கசிந்திருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பைப்லைன் தீப்பிடித்ததை தொடர்ந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெயில் நிறுவனத்தின் எரிவாயு உற்பத்தி நிலையம் மூடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தனித்தனியாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். It is a very sad incident. 14 persons were died and also 4 are seriously injured and 10 were injured. They are in hospital. Immediately I cancelled all my programs. I am rushing to the spot. We are discussing all these things. They have to do liberal compensation and also rehabilitation package and also relief. Everything they have to do it. And at the end of the day, you cannot recover lives. That is important. So safety is important. Those who are concerned for negligence has to be taken action. இந்த பயங்கர சம்பவத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பலியானவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகை பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் மோடி உத்தரவிட்டுள்ளார்.